Welcome back to online classes. Dear students, today I am going to discuss with the Transfer of Property Act. தமிழில் தான் பார்க்க போகிறோம். இது சேல் தான். லாஸ்ட் வீடியோ கிளாஸ் பார்த்தோம், செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். பிஃபோர் சேல், ஆஃப்டர் சேல் என்னென்ன ரைட்ஸ் லைபிலிட்டிஸ் பார்த்தோம். அதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், செல்லருக்கும் liabilities of seller before completion of sale. Liabilities of seller before completion of sale. ஓகே, செல்லரை பற்றி பார்க்க போகிறோம். விற்பவருக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு முன்னால் பொறுப்புகளும் என்ன இருக்குது அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொறுப்புகள் தான் பார்க்க போகிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் செல்லர் அப்படின்னா, நான் சேல் பண்ணும்போது சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்ஸ்க்கு அக்ரிமெண்ட்டு போட்டுகிட்டே இருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன ரைட்ஸ்கள் இருக்குது, பொறுப்புகள், நாட் லைபிலிட்டிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் ரைட்ஸ் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ விற்பவருக்கு விற்பனைக்கு முன்னுள்ள பொறுப்புகள், லைபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல். பாருங்கள், நம்பர் 1 செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ பிரகாரம் முக்கிய குறைபாடுகளை இந்த செல்லர் பையருக்கு சொல்லணும். அதான் டு டிஸ்க்ளோஸ் மெட்டீரியல் டிஃபெக்ட்ஸ், குறைகள் சொல்லணும். ஓகேங்களா? அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சொத்தை விற்பவர் அவருக்கு தெரிந்த வாங்குபவருக்கு தெரியாத, செல்லருக்கு என்ன தெரியுதோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றியும், பையருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி என்ன தெரியலையோ, சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் அந்த உரிமை மூலத்தில் உள்ள முக்கிய குறைபாடுகள் அந்த டாக்குமெண்ட்டில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்னென்ன க்ரீவன்சஸ், என்னென்ன குறைகள் இருக்குது, அதை இந்த செல்லர் பையருக்கு வெளிப்படுத்தணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1A சொல்கிறது. அதாவது அந்த விற்பவர் அவருக்கு தெரிந்த முக்கிய உட்கிடை குறைபாடுகள் அப்படின்னா லேட்டன்ட் டிஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, அதை உள்ளே போயிட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் என்ன டிஸ்பியூட் இருக்குதுன்னு தெரியும். இந்த டிஸ்பியூட் ஓனருக்கு தான் தெரியும், செல்லருக்கு தான் தெரியும். ஸோ அந்த செல்லர் பையருக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது செல்லருடைய டியூட்டி, பொறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னே அப்படின்னு சொன்னால், அதை செல்லர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பார்த்து அவர் வெரிஃபை பண்ணிக்கணும். அது பையருடைய கடமை. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த இன்டர்னலாக இருக்கிற அந்த குறைகளை, டிஃபெக்டை இந்த செல்லர் பையருக்கு சொல்லாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு மோசடிக்கு சமம், சீட்டிங்க்கு சமம், சீட்டிங்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1A முடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் இந்த விற்பவருக்கு, செல்லருக்கு என்ன பொறுப்புனா, டு ப்ரொடியூஸ் டைட்டில் டீட், உரிமை ஆவணங்களை பார்வைக்கு கொண்டு வரணும். பாருங்கள், அவர்கிட்ட என்னென்ன பொசஷன் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி, பவருக்கு கீழே என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ, பையர் கேட்டாங்கன்னா அது எல்லாத்தையுமே அந்த பையர் பார்க்குறதுக்கு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் அவர் கையில் காட்டணும். அவர் என்னென்ன டவுட் கேட்குறாரோ, என்ன காக்குறாரோ அதெல்லாமே அவர்கிட்ட கண்டிப்பாக இந்த விற்பவருக்கு கடமை இருக்குது. செல்லருக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைபிலிட்டிஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த சேல் முடிக்கிற வரையும், அந்த விற்பனை முடிக்கிற வரையும் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற உரிமை மூலத்தை, ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த ரைட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி செல்லருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, டைட்டில் ஆஃப் தி டீட்ஸு, இந்த டைட்டில் இவர் பேரில் தான் இருக்குது, அதை அவர் கேட்குற வரையும், டவுட்ஸ் கிளியர் பண்ணுற வரையும் அவர் ப்ரூவ் பண்ணி அவர் காட்டுவதற்கு இவருக்கு ஒரு தலையால் ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்று. வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது செல்லருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் காட்டலை, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஷோ பண்ணலை பையருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக பையருக்கும் செல்லருக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கிலீஷ் சட்டத்தின் கீழ் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 ஆண்டு கால குறிப்பினை கொடுக்க வேண்டும். இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கான அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட், மதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பையருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இந்தியன் ஆக்டில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. வாங்குபவர் என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட்ஸ் எழுப்பக்கூடிய எல்லா டவுட்ஸையும் செல்லர் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கடமை. வாங்குபவர் கேட்டாலின்றி, பையர் கேட்டாலின்றி அந்த விற்பவர் உரிமை மூல ஆவணங்களை காட்ட வேண்டிய கடமை இல்லை.
ஓகேங்களா. அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரைட்ஸு என்னென்ன இருக்குது எல்லாமே பையர் வந்து கேட்டால் தவிர மற்ற இதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. அவர் கேட்கும்போது அந்த தகுந்த நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அப்போ காட்டினா போதும். அப்போ தான் அவருக்கு புரியும் பையருக்கு. அதனால் விற்பவர் உரிமை மூல ஆவணங்களை காட்ட மறுத்தல். ஓகேங்களா. இந்த ஒரிஜினல் செல்லருடைய டைட்டில் ரைட்ஸ் யார் யார்கிட்ட இருக்குது அதை காட்டாமல் மறுக்கிறாரு, டினை பண்ணுறாரு. யார்? செல்லர். அப்படி பண்ணார்னா இந்த வாங்குபவர் பையர் ஏற்கனவே அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருந்தாருன்னா அந்த சேல்ஸுக்கு அந்த பையர் வந்து செல்லர்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கிக்கலாம். காசு மட்டும் வாங்கிட்டு அவர் கேட்டது டவுட்ஸ் எதுவுமே கொடுக்காம யார் யாருக்கு டைட்டில்ஸ் இருக்குது அது இருக்குது டைமை வேஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த டைமில் ஒரு கேன்சல் பண்ணிவிட்டு பையர் காசை வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமையை கைவிட்டாலோ வற்புறுத்தாமல் விட்டாலோ மீண்டும் அதனை கேட்க முடியாது. ஓகே. வாங்குபவர் வந்து இந்த மாதிரியான ரைட்ஸை தேவையில்லை விட்டுட்டாரு, கேட்க வேண்டாம், இல்லை வற்புறுத்தாமல் சைலண்ட்டாக விட்டார்னா ஃப்யூச்சரில் இதில் ஏதாவது ரைட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, டைட்டில் டீட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இது ஓனர்து இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா கிளைம் பண்ண முடியாது. பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா தான் அது டைம் ஆஃப் என்டர் இன்டு த அக்ரிமெண்ட். அதாவது விற்பனைக்கு முன்னாடி எல்லாமே கேட்டுக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு பிறகு கேட்க முடியாது. ஓகேங்களா. அதாவது சொல்கிறாங்க. மூணாவது, சொத்து அல்லது உரிமை மூலத்தை பற்றி கேட்கப்படும் வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும். டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஆஸ் டு டைட்டில். ஓகே. செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 3ல சொல்கிறாங்க. இந்த வாங்குபவர் வந்து சொத்து அல்லது உரிமை மூலத்தை பற்றி வினவும் முறையான வினாக்களுக்கு, ஓகேங்களா, பையர் வந்து என்ன மாதிரியான இந்த ப்ராப்பர்ட்டியுடைய கொஸ்டின்ஸு டவுட்ஸ் எது கேட்டாலுமே செல்லர் வந்து அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாமே அவர் கேட்ட கேள்விக்கு அவர் ஆன்சர் கொடுக்கணும். அப்போது அந்த வினாக்கள் எப்படி இருக்கணுமா, அந்த ப்ராப்பர்ட்டி பற்றியோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைட்டில் ரைட்ஸ் பற்றியோ இருக்கலாம். அதே மாதிரி அது கொஸ்டின் எப்படி இருக்கணும், வினாக்கள் சொத்து எத்தகையது, ப்ராப்பர்ட்டி வாட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்தில் எந்த வித உரிமை இருக்குது, ஓனருக்கு ப்ராப்பர்ட்டியில் என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையர் கேட்கலாம். எந்த அளவு உரிமையை விற்பவர் கொண்டிருப்பார், செல்லருக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஃபுல் ரைட் இருக்கா, ஆஃப் ரைட் இருக்கா, இல்லை பார்ட்டிஷனில் இருக்கிறாரா, இதை எல்லா என்னென்ன விதமான ரைட்ஸில் இருக்கிறாரோ எல்லாமே பையருக்கு இவர் இன்டிமேட் பண்ணணும். அப்போது ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா இல்லையா, சொத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா இல்லையா, மற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த விற்பவர் கொண்டிருக்கும் உரிமை மூலத்தில் குறைபாடு உள்ளதா இல்லையா. இப்போ செல்லர் நான் தான் இருக்கேன்னா செல்லர் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ரைட்ஸில் இருக்குதா, குறைபாடு இருக்குதா, இல்லை வேறு யாரும் ரைட்ஸ் அவர் தான் நான் எந்துன்னு சொல்லிட்டு காட்டிட்டு அது மாதிரி விற்கிறேன்னா, எதுவாக இருந்தாலுமே பையர் கேட்கும்போது எல்லா வினாக்களுக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் செல்லர் வந்து ஆன்சர் பண்ணுவதற்கு கடமை. இதெல்லாம் இவருடைய லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1C பிரகாரம் டு ஆன்சர் ரெக்வசிஷன் ஆஸ் டு டைட்டில். ஓகே. பையர் கேட்டாங்கன்னா சொல்லணும். சரிங்க. 4th பாயிண்ட், டு எக்ஸிக்யூட் எ கன்வயன்ஸ், மாற்று அளிப்பு ஆவணத்தை நிறைவேற்றி தரணும். பாருங்கள், செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் Dல கிளியராக சொல்கிறாங்க. இந்த சப்கிளாஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த விற்பவர் வாங்குபவர் விலைக்குரிய தொகையை செலுத்தும் போது பாருங்கள், இந்த செல்லரும் பையர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ்க்கு வாங்கும்போது அதுக்காக ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸஸ் செலுத்தும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மாற்று அளிப்பு ஆவணம் வழியாக மாற்றி அளிக்க வேண்டும். என்ன ரிசிப்ட் போடணும். நான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சேல் பண்ண அக்ரிமெண்ட் போடும்போது பையர்கிட்ட காசு வாங்குறேன் அப்படின்னா அதில் ரிசிப்ட் நான் எழுதி இவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1 lakh வாங்கியிருக்கேன் பையர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை அவர்கிட்ட கொடுக்கணும். அதான் மாற்றளிப்பு ஆவணம். அந்த மாற்று அளிப்பு ஆவணத்தை நிறைவேற்றி தரணும் அவர் கேட்கும்போது. அதே மாதிரி விலைக்குரிய தொகையை செலுத்தலும் ஒன்றை ஒன்று சார்ந்த ஒரே சமயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை. ஓகேங்களா. எத்தனை அமௌண்ட்டு கொடுக்குறாரோ அப்போவே உடனே அப்பப்போ அந்த டைமில் ரிசிப்ட் கொடுக்கணும். இதுதான் செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் D கிளியராக சொல்கிறாங்க. சொத்தினை பாதுகாத்தல் அடுத்த பாயிண்ட்டு. செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் E சொத்தினை பாதுகாத்தல் அப்படின்னா டு டேக் கேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. எப்படிங்க, இந்த விற்பனை ஒப்பந்த தேதி முதல் அப்படின்னா சேல் டீடு அக்ரிமெண்ட் போடுறாங்க, சேல் டீட் அக்ரிமெண்ட் போடுறாங்களா சேலுக்கு முன்னாடி, அதில் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒப்படைக்கும் வரை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
பையர்கிட்ட கொடுக்குற வரை, சப்மிட் பண்ணுற வரையும் பையர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி மற்றும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியான டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனிதன் வந்து எப்படி எந்தளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பானோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும். நெக்லிஜென்ஸாக அக்ரிமெண்ட் தான் போட்டோம் நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக பார்க்கணும். இதுக்கு வந்து அந்த செல்லருடைய ஒரு பொறுப்பு. அதே மாதிரி அவ்வாறு விற்பவரும் பாதுகாத்து வர வேண்டும் என்பதாகவும் சொல்லுது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வரி முதலானவற்றை செலுத்துதல். செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1G என்ன சொல்லுதுன்னா, டு பே அவுட் கோயிங்ஸ், வரி முதலானவற்றை செலுத்தணும். பாருங்கள், விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது இவர் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா டேக்ஸையும் இவர் வந்து அந்த விற்பனை சேல்ஸ் எப்போ தேதி கொடுக்குறாங்களோ சேல் டீட் வர வரையும் பொது செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வாடகை, ரெண்ட்டு, என்கும்பரன்ஸு, அதில் ஏதாவது என்கும்பரன்ஸ் இருக்குது, வில்லங்க ஏதாவது இருக்குது சொத்தில், இல்லை இவர் ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி பேரில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு, லோனு, மார்க்கேஜு இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இது எல்லாமே அவர் ரெடீம் பண்ணிடணும். ரெடீம் பண்ணிவிட்டு பையர்கிட்ட கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்கணும். என்கும்பரன்ஸ் வில்லங்கமே இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃப்ரீ ஃப்ரம் ஆல் என்கும்பரன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் வந்து விற்பவருடைய நம்ம விற்பனைக்கு முன்னு விற்பவருடைய பொறுப்புகள். ஓகே, லயபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல்ஸ். இது சரிங்க. அடுத்தது பாருங்கள், விற்பவருடைய ரைட்ஸ் பார்க்கணும். எப்போ? விற்பனைக்கு முன்னாடி, பிஃபோர் சேலுக்கு பொறுப்புகள் பார்த்துட்டோம், செல்லருடைய பொறுப்புகள் பார்த்துட்டோம், லயபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போது அதே இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன ரைட்ஸ் இருக்குது? சொத்து ஒன்றினை விற்பவருக்கு அந்த விற்பனை முடிவுறும் முன்னர், சேல்ஸ் முடிவுறும் முன்னர் ஒரே ஒரு ரைட்ஸ் மட்டும்தான் அவருக்கு இருக்குதான். அதாவது செக்ஷன் 55 சப்கிளாஸ் 4 சப்கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி அந்த விற்பவர் வாங்குபவருக்கு அந்த உடைமை உரிமை சென்று அடையும் வரை சொத்தினின்று வாடகையும் வருமானங்களையும் பெற உரிமை உள்ளது. ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஹேண்டட் ஓவர் பண்ணுற வரையும் பையர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ரெண்ட்ஸோ டெனன்ஸோ யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, அதில் விளைச்சல் ஏதாவது வாட் எவர் இட் நீட்ஸ் அதுலேருந்து ப்ராஃபிட் வருதுனாலும் அவர் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரையும் இவர் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார்னா பையர்கிட்ட வாங்க முடியாது. இதுதான் செக்ஷன் 55 சப்கிளாஸ் 4 சப்கிளாஸ் ஏல சொல்கிறாங்க. ஓகே, ரைட் டு ரிசீவ் ரெண்ட்ஸ் அண்டு ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஒன்ஸ் பையர் வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் என்னென்ன ரிசீவ் பண்ணாரோ டெனன்ஸு, ரெண்ட்ஸு, வாட் எவர் இட் இஸ் மேபி ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பையருக்கு போயிடும். ஓகேங்களா? அதுதான் செக்ஷன் 54 சப்கிளாஸ் ஏ சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்துட்டோம் பிஃபோர் கம்ப்ளீஷன், லைபிலிட்டிஸ் ஆஃப் பிஃபோர் கம்ப்ளீஷன். பாருங்கள், விற்பனைக்கு முன்னுள்ள பார்த்துட்டோம் நம்ம. சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், வாங்குபவருக்கு என்ன இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த இதில் விற்பனை செல்லருடைய ரைட்ஸு, செல்லருடைய என்ன பார்த்தோம், ரைட்ஸு அண்டு லயபிலிட்டிஸ் வந்து இப்போ பார்த்தோம். இது என்ன குறிக்குது? பிஃபோர் சேல். ஓகே, பிஃபோர் சேல் செல்லருடைய ரைட்ஸ், விற்பவருக்கு விற்பனைக்கு முன்னுள்ள பொறுப்புகள் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறமா விற்பவருக்கு விற்பனைக்கு முன்னுள்ள உரிமைகள் பார்த்துட்டோம். பாருங்கள், செல்லருடைய லயபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் பார்த்துட்டோம். அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் செல்லர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் பார்த்துட்டோம். ஓகே, இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் ஈஸியாக புரியும். அடுத்த பாயிண்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.